Hello everyone. So current affairs discuss பண்ணிட்டு இருக்கோம். current affairs நம்ம செக்ஷன் வைஸ் ஒரு டாபிக்கா பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய டாபிக் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். ஒரு டே வந்து எந்த டேட்டில் அமையுது, அது என்ன சிக்னிஃபை பண்ணுது அப்படின்றத பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 2 மந்த் மட்டும் பார்க்கலாம், செப்டம்பர் அக்டோபர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டாபிக் போயிடலாம். இது வந்து ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான். ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா செப்டம்பர் பார்க்குறோம். ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டே என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே, ப்ரொமோட்டிங் லிட்ரஸி இன் டிஜிட்டல் எரா. டிஜிட்டல் எராவில் லிட்ரஸியை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் எஜுகேஷன் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் தான். அந்த டே வந்து ரொம்ப முக்கியம் தான். ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே, ப்ரொமோட்டிங் லிட்ரஸி இன் டிஜிட்டல் எரா. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, செப்டம்பர் 11 திக்விஜய் திவாஸ். இது பேரை பார்க்கும்போது தெரியுது, வித் ரெஸ்பெக்ட் டு நேஷன் இந்தியாவில் தான் கொண்டாடுறாங்க. ஸோ இது நம்ம கீழே பார்க்கணும். திக்விஜய் திவாஸ் இது யார் மார்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தா இருக்கார் இல்லையா, அவர் வந்து சிக்காகோல ஒரு ஸ்பீச் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அட்ரஸ் பண்ணியிருப்பார் இல்லையா அந்த க்ரௌடை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேவை மார்க் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான நாள்ன்றதை மார்க் பண்ணுறதுக்காக திக்விஜய் திவாஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செப்டம்பர் 11 வந்து திக்விஜய் திவாஸ் சுவாமி விவேகானந்தா அவர்கள் சிக்காகோவில் கொடுத்த ஸ்பீச்சில் வந்து அவர் வந்து பிரதர்ஹுட்டை பற்றி பேசியிருப்பார். ஓகேங்களா? ப்ரொமோட்டிங் யூனிவர்சல் பிரதர்ஹுட். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் செப்டம்பர் 15 வந்து இன்ஜினியர்ஸ் டே தான். இது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக அதாவது இன்டர்நேஷனலாக கொண்டாடுறது தான். செப்டம்பர் 15 இன்ஜினியர்ஸ் டே டீப். ஓகே ஃபைன். செப்டம்பர் 15 என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரையா இருக்கார் இல்லையா, அதாவது நம்மளுக்கு வந்து டேம்ஸ்லாம் நிறைய கட்டியிருக்கா இல்லையா இன்ஜினியர், அவரை போட்டுறதுக்காக கொண்டு வந்தது தான். இது இன்டர்நேஷனல் கிடையாது, நேஷனல் தான். ஓகேங்களா? நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே தான். ஓகேங்களா? ஸோ செப்டம்பர் 15 நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே தான். ஓகேங்களா? சுவாமி விஸ்வேஸ்வரையாவை பற்றி அவரை போட்டுறதுக்காக கொண்டு வரப்பட்டக்கூடிய ஒரு டே தான் இருக்கும். ஓகேங்களா? டீப் டெக் அண்ட் இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் என்ன தீம் சொல்லியிருக்காங்க, டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் சொல்லியிருக்காங்க. டிரைவிங் இந்தியாஸ் டெக்கேட். ஓகேங்களா? டிகேட டெக்கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10 வருஷத்தில் டெக்கு தான் ஆள போகுது, டெக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றதான் டெக்கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டீப் டெக்கு இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ செப்டம்பர் 15 நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் இது வேர்ல்டு ஓசோன் டே. வேர்ல்டு ஓசோன் டே. ஓசோன் டேயரில் நம்மளுக்கு வந்து நிறைய அதை பற்றி நம்ம நிறைய நியூஸ் படிக்கணும் இல்லையா, அதில் நிறைய ஓட்ட வருது, அதனால நிறைய வந்து நம்மளுக்கு பொல்யூஷன் வருது, என்விரான்மெண்டல் அசார்ட்ஸ் வருது, எல்லாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த டே என்ன டேன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், வேர்ல்டு ஓசோன் டே. ஃப்ரம் சயின்ஸ் டு குளோபல் ஆக்ஷன், சயின்ஸ்லேருந்து ஆக்ஷனுக்கு போகணும். ஃப்ரம் சயின்ஸ் டு குளோபல் ஆக்ஷன் தான் தீமாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸ். எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு பீஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தான். இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரி அதோட இன்னொரு கண்ட்ரியோட ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த கான்ஃப்ளிக்ட் ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு வாராவே மாறிட்டு வருது, நம்ம நியூஸில் பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக பீஸை பற்றி நம்ம பேசியே ஆகணும். அப்போ இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸ்ன்றது எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21. செப்டம்பர் 21. ஆக்ட் நவ், இப்போவே உடனே செயல்படணும். ஆக்ட் நவ் ஃபார் அ பீஸ்ஃபுல் வேர்ல்டு. ஆக்ட் நவ் ஃபார் அ பீஸ்ஃபுல் வேர்ல்டு. ஓகேங்களா? ஸோ செப்டம்பர் 21 அப்படின்றது இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸு. ஸோ அப்போது என்ன மாதிரி அவரோட தீம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் நவ் ஃபார் அ பீஸ்ஃபுல் வேர்ல்டு. அதுக்கப்புறம் வேர்ல்டு அல்சைமர்ஸ் டே. ஆப்வியஸ்லி இது ரொம்ப முக்கியம் தான். ஓகேங்களா? செப்டம்பர் 21 உங்களுக்கு 2 சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அல்சைமர்ஸ் டே. டிமென்ஷியா, ஆஸ்க் அபவுட் டிமென்ஷியா. டிமென்ஷியா பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும். அல்சைமர்ஸை பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஆஸ்க் அபவுட் டிமென்ஷியா, ஆஸ்க் அபவுட் அல்சைமர். ஆஸ்க் அபவுட் டிமென்ஷியா, ஆஸ்க் அபவுட் அல்சைமர். ஓகேங்களா? ஸோ செப்டம்பர் 21 உங்களுக்கு வேர்ல்டு அல்சைமர்ஸ் டே. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கும்போது ஆயுர்வேதா டேன்னு இருக்கும். ஸோ ஆயுர்வேதான்னு வரும்போது ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட், இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஹார்ட் டே அப்படின்னு ஒன்று இருக்குது, செப்டம்பர் 29 ஹார்ட் டே. ஸோ ஸ்மால் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், பிக் ஹெல்த் பெனிஃபிட். சின்ன சேஞ்சஸ் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்க்கும்போது ரொம்ப உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹார்ட் டேன்றது செப்டம்பர் 29. ஓகேங்களா? ஸோ அப்போ டேட்டு பார்க்கும்போது எது ரொம்ப முக்கியமானது, பறக்கவே கூடாதுன்னு பார்க்கும்போது 11th. ஓகே, செப்டம்பர் 11 வந்து திக்விஜய் திவாஸ். ஓகேங்களா? இது வந்து சுவாமி விவேகானந்தா சிக்காகோ ஸ்பீச்சை மார்க் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு செப்டம்பர் 15 வந்து நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே. டெக்கேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போது கீவேர்டுன்னு பார்க்கும்போது டெக்கேட் தான் உங்களோட கீவேர்டாக இருக்கும். டீப் டெக் அண்ட் இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸு டெக்கேட். அதுக்கப்புறம் 16 வந்து ஓசோன் டே. ஓசோன் டேக்கு என்ன பண்ணணும், சயின்ஸை முடிச்சுட்டு ஆக்ஷனுக்கு போயிடணும்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் சயின்ஸ் டு குளோபல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செப்டம்பர் 16. 21 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸு. ஸோ அப்போ பீஸ் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்ட் நவ் ஃபார் அ பீஸ்ஃபுல் வேர்ல்டு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதே 21 உங்களுக்கு அல்சைமர்ஸ் டே. டிமென்ஷியா பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அல்சைமரை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 23 வந்து ஆயுர்வேதா டே. அதுக்கப்புறம் ஹார்ட் டே வந்து 29th. ஸோ அப்போது சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஸ்மால் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், பிக் ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் லெவலில் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அடுத்த லெவலில் எது பார்த்துட்டா போதுன்றது சொல்லிட்டேன். ஸோ சர்வதேச எழுத்தறிவு தினம் 8, திக்விஜய் திவாஸ் வந்து 11, பொறியாளர் தினம் 15, உலக ஓசோன் தினம் 16, சர்வதேச அமைதி தினம்
அல்சைமர் தினம் 21, ஆயுர்வேத தினம், உலக இதய தினம். ஓகேங்களா? ஃபைன். டிமென்ஷியா பற்றி கேளுங்க, அல்சைமர் பற்றி கேளுங்க, அவ்வளோதான். அதுதான் உங்களுக்கு லிட்டரலாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, டெக்கேட் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கீவேர்டாக இருக்கும் when it comes to themes for Engineers Day. ஓகே, அடுத்து போயிடலாமா? ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது உங்களுக்கு வந்து செப்டம்பரில் இன்னொரு நாள் இருக்குது. அது என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ செப்டம்பர் 30 இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே. இதுவும் ரொம்ப முக்கியம். இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே. இது யாரோட டேவை அனௌன்ஸ் பண்ணுறாங்க, யாரோட சிக்னிஃபிகன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சென்ட் ஜெரோம் ஃபீஸ்ட், சென்ட் ஜெரோம்ஸ் அப்படின்றது அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷனில் இன்வால்வ் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஜெரோம் தான். நான் சொல்ல வரது வந்து சிக்னிஃபிகண்ட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணதுன்னு சொல்லும்போது, ஸோ அவரோட டேவை தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் டே அப்படின்னு இன்டர்நேஷனல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் ஃபால்ஸ் ஆன் செப்டம்பர் 30. இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் அக்டோபர் பார்க்கும்போது அக்டோபர் எது முக்கியமான டேன்னு பார்க்கலாம். ஸோ அக்டோபர் 4 வந்து வேர்ல்டு அனிமல் டே. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பயோடைவர்சிட்டி, வைல்ட் லைஃப், ஃபாரஸ்ட்டு, வாட்டர், எர்த் அப்படின்னு வரும்போது அனிமல்ஸுமே ரொம்ப முக்கியம் தான். ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு அனிமல் டே. சேவ் அனிமல்ஸ், சேவ் த பிளானட். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அனிமல்ஸை சேவ் பண்ணுங்கள், பிளானட்டை சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ அக்டோபர் 4 வந்து அனிமல்ஸ் டே, வேர்ல்டு அனிமல் டே, சேவ் அனிமல், சேவ் பிளானட். அதுக்கப்புறம் 8 வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே. நாட் இந்தியன் நேஷன், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சர்வீசஸ், டிஃபென்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்குது, அதுக்கு உண்டான நாள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அக்டோபரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8 வந்து உங்களுக்கு IAF, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே. ஸோ ஃபவுண்டட் இன் 1932. எப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து நிறுவனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1932. நெக்ஸ்ட் அக்டோபர் 17 பார்க்கும்போது இன்டர்நேஷனல் டே ஃபார் எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி. ஓகேங்களா? வறுமை ஒழிப்பு தினம். இந்தியாஸ் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஃபெல் ஃப்ரம் 16.2 to 2.3. ஓகேங்களா? இந்த நாள் சாதாரண பார்க்கும்போது முக்கியமான நாளாக இல்லாமல் தெரியலாம். ஆனால் நம்ம நல்ல ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு க்ரோத் அச்சீவ் பண்ணியிருக்கோம், நல்ல ப்ராக்ரஸ் காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, இதை டேரெக்டாக கேட்காம இப்படி கேட்பாங்க. இந்தியா விச் ஷோட் ரிமார்க்கபிள் ப்ராக்ரஸ் இன் when it comes to eradication of poverty அப்படின்னு சொல்லிட்டு when is the international poverty day, eradication of poverty day celebrated அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது சம்பந்தப்படுத்திடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, இந்தியாஸ் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஃபெல் ஃப்ரம் 16.2% இருந்து ஓகேங்களா 2.3% இப்போ குறைஞ்சிருக்கு. ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. 2.3% எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. பாவர்ட்டியில் நிறைய லெவல் பாவர்ட்டி இருக்கு இல்லையா? ஷேடோ பாவர்ட்டின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டினா ரொம்ப ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்நேஷனல் டே ஃபார் எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாவர்ட்டி எராடிகேட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கோன்றதை நம்ம ப்ராக்ரஸில் காமிக்கிறோம். ஸோ அது எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17. அது எப்போ வந்திருக்குன்னா அக்டோபர் 17. அதுக்கப்புறம் நேஷனல் சாலிடாரிட்டி டே வந்து உங்களுக்கு இண்டோ சைனா வாரை வந்து ஹானர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 24th வந்து யுனைடெட் நேஷன்ஸ் டே. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபவுண்டட் இன் 1945. அப்போ வேறு பேர் இருந்தது. அதுக்கப்புறம் 1945 அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு பேர் இருந்தது. 1945 தான் உங்களுக்கு யுனைடெட் நேஷன் சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் டேவை அக்டோபர் 24 யுனைடெட் நேஷன்ஸ் டேன்னு அறிவிச்சிருக்காங்க. போலியோ டே வந்து உங்களுக்கு அக்டோபர் 24 இருக்கும். இதுவும் முக்கியம் தான் போலியோ டே. ஸோ அதோட வேக்சின்ஸை பற்றி தான் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. எஸ், ஸோ வேர்ல்டு போலியோ டே என்ன சொல்லியிருக்காங்க, எண்டு போலியோ, எவ்ரி சைல்டு எவ்ரி வேக்சின் எவ்ரிவேர். ஓகேங்களா? எல்லா குழந்தைங்களுக்கும் உங்களுக்கு போலியோ சொட்டு மருந்து, அதாவது வேக்சின் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எண்டு போலியோ எப்படி எண்ட் பண்ணணும், எவ்ரி சைல்டு எவ்ரி வேக்சின். ஓகேங்களா? ஸோ எல்லா சைல்டுக்கும் வேக்சின் போகணும், எல்லா இடத்துலையும் போகணும், எவ்ரிவேர். ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, காம்ப்ளிகேட்டே பண்ணல. எண்டு போலியோ, எவ்ரி சைல்டு எவ்ரி வேக்சின், அதுக்கப்புறம் எவ்ரிவேர். ஓகேங்களா? ஸோ அக்டோபர் 24 உங்களுக்கு வேர்ல்டு போலியோ டே. அதுக்கப்புறம் அக்டோபர் 31 வரும்போது வேர்ல்டு இது நேஷனல் யூனிட்டி டே. இதை பற்றி நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். ஓகேங்களா? சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வந்து ஒரு சிலை நிறைவேறினாங்க இல்லையா? ஸோ அப்போலேருந்து நம்ம இதை பற்றி அதிகமாக பேசியிருப்போம். ஸோ இது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்காது. அக்டோபர் 31 வந்து உங்களுக்கு நேஷனல் யூனிட்டி டே, சர்தார் வல்லபாய் பட்டேல்ஸ் 150th பர்த் ஆனிவர்சரி. ஓகேங்களா? அதை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சிலையை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? நிறுவிருந்தாங்க. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ அப்போது இது பார்த்தாச்சா? தமிழ் ஒரு வாட்டி பார்த்துடலாமா? ஸோ சாலிடாரிட்டி, ஓகே, ஒற்றுமை தினம், ஐக்கிய நாடுகள் தினம், உலக போலியோ தினம், தேசிய ஒற்றுமை தினம், IAF 4, உலக விலங்குகள் தினம், சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவின் தீவிர வறுமை, ஓகேங்களா, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, தீவிர வறுமை ஒழிந்தது 16.2% 2.3% வந்திருக்கு. ஃபைன். ஓகே, ஸோ அப்போ வித் திஸ் வி ஹவ் கம் டு திஸ் எண்ட் ஆஃப் என்ன டாப்பிக்கு, இம்பார்ட்டன்ட் டேஸ்க்கு உண்டான டாப்பிக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லையா, டேட்டு என்ன, டே என்ன சிக்னிஃபிகன்ஸ், இந்த பர்டிகுலர் இயரில் என்ன தீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன க்ரோத் காமிச்சிருக்காங்க, என்ன ப்ராக்ரஸ் காமிச்சிருக்காங்க, இப்படி தான் பார்க்கணும். ஓகே, ஃபைன். கொஸ்டின்ஸ் போயிடலாமா? எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு ஒரு ஐடியா கொடுக்கணுன்றதுக்காக ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போயிடலாம். ஸோ நேஷனல் யூத் டே மார்க்ஸ் த பர்த் ஆனிவர்சரி ஆஃப் ஹூம். தேசிய இளைஞர் தினம் யாருடைய பிறந்த நாளை குறிக்கிறது? ஓகேங்களா? நேஷனல் யூத் டே. நான் ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பேசியிருப்போம் இல்லையா? ஸோ நேஷனல் யூத் டே இது வந்து யாரோட
பிறந்த நாளை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாமி விவேகானந்தோட பிறந்த நாளை குறிக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு டே கொடுத்துருக்காங்கன்னா அந்த டே என்ன சிக்னிஃபை பண்ணுது, எதை மார்க் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம ஆர்மி டே வந்து எதை மார்க் பண்ணுது, இல்லைனா வந்து மார்ட்டியர்ஸ் டே, மார்ட்டியர் டே எதை மார்க் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அது இது பார்த்தோம் இல்லையா, ஆன்டி டெரரிசம் டே எதை மார்க் பண்ணுது, எந்த தலைவர்கள் எந்த முக்கிய பிரமுகர்கள் டே மார்க் பண்ணுது, என்ன பர்த் அனிவர்சரியா டெத் அனிவர்சரி அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. அந்த வழியில் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் யூத் டே உங்களுக்கு தேசிய இளைஞர் தினம் அப்படின்றது சுவாமி விவேகானந்தோட பர்த்டேவை மார்க் பண்ணுது. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டினை கேட்கலாம், டே கொடுத்துட்டு அதோட இம்பார்ட்டன்டான பர்சனை பற்றி கேட்கலாம். ஓகேங்களா ஃபைன். நெக்ஸ்ட், வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன், உலக பாரம்பரிய தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா ஃபைன். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன டேன்னு கொடுத்துட்டாங்க, என்ன டேட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்ஸாக ரொம்ப க்ளோஸராக இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதையுமே நீங்கள் கெஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா ஏப்ரல் தான். ஸோ 18, 17, 19 எதாவது இருந்துச்சுன்னா அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. எக்ஸாக்டான டேட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஏப்ரல் 18 தான் உங்களுக்கு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேவாக இருக்கும். உலக பாரம்பரிய தினம் எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 18. அதை பற்றி தான் பார்த்தோம் இல்லையா நம்ம. ஃபைன். ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்க, ஹெரிட்டேஜை சேவ் பண்ணுறதுக்கு என்ன சொல்ல வராங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, தீம் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதெல்லாம் என்னன்றதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா ஃபைன். ஸோ டிசாஸ்டர்லேருந்து ஹெரிட்டேஜை சேவ் பண்ணணும், கான்ஃப்ளிக்ட்லேருந்து ஹெரிட்டேஜை சேவ் பண்ணணும். ஸோ அப்போ கீவேர்ட்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த சென்டென்ஸ் மாறிட்டேன். ஸோ டிசாஸ்டரு, கான்ஃப்ளிக்ட்டு, சேவ் ஹெரிட்டேஜ் அப்படின்னு இருக்கும், ப்ரொடெக்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா ஃபைன். ஸோ அப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேவை கொடுத்துட்டு டேட் என்னன்றது கேட்குறாங்க. ஓகே, வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு என்வாயர்மெண்ட் டே, வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு என்வாயர்மெண்ட் டே, நீங்கள் இதை ஆன்சர் பண்ண பார்க்குறீங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இது ஆல்ரெடி பார்த்துருப்போம், ப்ரீவியஸ் செஷன்ஸில் பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு சொல்லுங்கள், சேவ் அனிமல் சேவ் பிளானட்டா, ஆக்ட் நோ ஃபார் அ பீஸ்ஃபுல் வேர்ல்டா, பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷனா, ப்ராக்ரஸ் இஸ் கிளியர் பட் தர் இஸ் மோர் டு டூ, லெட் ஸ்பீட் ஆஃப் எஃபர்ட்ஸ் அப்படின்றதா இருக்குமா. இது ஒரு தமிழில் படிச்சிடுறேன். உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள் என்னவா இருக்கும், தீம் என்னன்றது கேட்குறாங்க. ஓகேங்களா. விலங்குகளை காப்பாற்றுங்கள், கிரகத்தை காப்பாற்றுங்கள், அமைதியான உலகத்திற்காக இப்போது செயல்படுங்கள், பிளாஸ்டிக் மாசுபடை முறியடி. ஓகேங்களா, முன்னேற்றம் தெளிவாக உள்ளது ஆனால் இன்னும் செய்ய வேண்டியது உள்ளது, நமது முயற்சிகளை விரைவுபடுத்துவோம். ஓகே, ஸோ இப்படி தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இப்படி இருக்கலாம். ஓகேங்களா. இப்போ அடுத்த டாபிக் போயிடலாமா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கும் கூட. ஓகேங்களா, ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸில் நம்ம என்ன மாதிரியான ஒரு நியூஸஸ்லாம் பார்க்குறோமோ அதை கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா, இதை நான் எந்த பேஸில் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ன்றது கேம்ஸ் பேஸில் நான் கொண்டு வரல, நான் இதையுமே வந்து கிரானாலஜிக்கல் ஆர்டரில் தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அக்டோபர், அதுக்கப்புறம் செப்டம்பர், அதுக்கப்புறம் அப்படியே ஒன் பை ஒன்னாக போயிட்டு வருவோம். ஓகேங்களா. ஸோ நான் மந்த் வைஸ் தான் உங்களுக்கு பிரித்து அந்தந்த மந்தில் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நியூஸ் வந்திருக்கோ அது கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் லெவலில் நீங்கள் இது பார்த்துக்கோங்க. செகண்ட் டைம் நீங்கள் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் வைஸ், கேம்ஸ் வைஸ் அப்படி கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி வைஸ் கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷனில் வேறு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, பார்த்துடலாமா. ஃபைன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வின்ஸ் த 2025 ஏஷியா கப். இந்தியா ஒன்ஸ் 2025 ஏஷியா கப். எந்த ஸ்பேஸ் பேஸ் பண்ணியிருக்கோ அதை வந்து நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ ஏஷியா கப்ன்றது கிரிக்கெட் பேஸ் பண்ணியிருக்கு. யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா இந்தியா. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும் பாகிஸ்தானை டிஃபீட் பண்ணி தான் நம்ம ஏஷியா கப்பை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இது ரிலேட்டடாக நிறைய நம்மளுக்கு வந்து கான்ட்ரவர்சிலாம் போச்சு இல்லையா, அந்த கப்பு வாங்கினாங்களா இல்லையா, ப்ரெசென்ட் பண்ணவங்கிட்ட வாங்கினோமா இல்லையா, நம்ம பாட்டு தனியாக வந்து அந்த இல்லாத ஒரு கப்பை வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அதனால வந்து அதெல்லாம் நம்ம நியூஸ் ஒட்டி வந்ததுனால அட்லீஸ்ட் பேசிக் நியூஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ கப்பு வந்து இல்லை டைட்டில் வந்து எந்த ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கு, எந்த கேமை பேஸ் பண்ணியிருக்குன்னு தெரியணும், அது ஒன்று. ரெண்டாவது எந்த கண்ட்ரி வின் பண்ணியிருக்குன்னு தெரியணும், ரெண்டு. இது ரெண்டு தான் உங்களுக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது. ப்ரைமரியாக இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். செகண்டியாக பார்க்கும்போது யார் ஆப்போனண்ட்டாக இருந்தாங்க, யாரை வீழ்த்தி நம்ம அந்த கப் அடிச்சிருக்கோம், நம்மனா யார் வீழ்த்தி அந்த டாப்பில் வந்தக்கூடிய அந்த பர்டிகுலர் டீம் ஆகட்டும் இல்லை கண்ட்ரி ஆகட்டும் கப் அடிச்சுன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வென்யூ தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு செகண்ட் இன்ஃபர்மேஷன். பிரைமரின்றது இந்த கப்பு எந்த ஸ்போர்ட்டோட அசோசியேட் ஆயிருக்கு, யார் ஜெயிச்சாங்கன்றது ஃபர்ஸ்ட் லெவலில் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் பேசிஸில் நம்ம பார்க்க. ஸோ ஏஷியா கப்பு கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஸோ ஜெயிச்சது வந்து இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப். வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு வேர்ல்டு லெவலில் ஒரு சாம்பியன்ஷிப் நடத்திருக்காங்க. அதில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸு. எவ்வளோ மெடல்ஸ்ன்னு பாருங்க. இன் டோட்டல் உங்களுக்கு 25 மெடல்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. இன் டோட்டல் 25 மெடல்ஸ் எடுத்திருக்காங்க. 7, 5, 13 12, 13 பிரிச்சுக்கலாம். 13 உங்களுக்கு வந்து பிரான்ஸு, 7, 5 பிரியுது. ஓகேங்களா. இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கவுண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியலாம், பட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 25 எப்படி பிரியுதுன்னா 7, 5, 13 பிரியுது. யார் ஜெயிச்சிருக்காங்க, நெதர்லாண்ட்ஸ். வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பு நெதர்லாண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அப்போ இந்தியாவோட பிளேஸ் எவ்வளோன்னு பார்க்கலாமா. ஸோ அப்போ இந்தியா எவ்வளோ ஜெயிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 22 மெடல்ஸ். நாட் பேட், 22 மெடல்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்போது 6 கோல்டு, 9 சில்வரு, 7 பிரான்ஸ், 6, 9, 7.
ஓகேங்களா. ஸோ வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நெதர்லாண்ட்ஸ் இருக்குது, மொத்தமாக 25 மெடல், நம்ம 22 மெடல், ஆனால் கோல்டு சில்வரில் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ கோல்டு 6, சில்வர் வந்து 9, பிரான்ஸ் வந்து 7. ஓகே ஃபைன். ஓகேங்களா. அடுத்து போயிடலாமா. ஸோ அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு FIFA வேர்ல்டு கப் அண்டர் 20 FIFA வேர்ல்டு கப். ஸோ FIFAன்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் அசோசியேஷன். ஸோ ஃபுட்பால் சம்மந்தப்பட்ட ஒரு கப்பு தான் இது. ஓகேங்களா. இது ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மொரோக்கோ. FIFA வேர்ல்டு கப் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மொரோக்கோ. யாரை வீழ்த்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா வீழ்த்திருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். இதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். பிரைமரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி, எந்த கேம் பேஸ் பண்ணி தெரியும். FIFAன்றது உங்களுக்கு வந்து ஃபுட்பால் பேஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அண்டர் 20 FIFA வேர்ல்டு கப் நடத்திருக்காங்க, ஜெயிச்சது மொரோக்கோ. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது அர்ஜென்டினா தான் உங்களுக்கு செகண்ட் பிளேஸ் வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கும்போது வேர்ல்டு வெயிட் லிஃப்டிங். ஓகேங்களா. வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு, அது வேர்ல்டு லெவலில் நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மீராபாய் சன்னு, நம்ம இந்தியாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மீராபாய் சன்னு அப்படின்றவங்க சில்வர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. நம்ம இந்தியாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மீராபாய் சன்னு அப்படின்ற அந்த பிளேயர் வந்து சில்வர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வேர்ல்டு வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்வே. இந்த பிராக்கெட்டில் இருக்கிறது என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் கண்ட்ரி, எங்கே நடந்திருக்குன்ற அந்த பர்டிகுலர் கண்ட்ரி. ஓகேங்களா ஃபைன். இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். சில்வர் என்ன ஜெயிச்சிருக்காங்க, எந்த கேட்டகரியில், பிரான்ஸ் எந்த கேட்டகரியில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். ஓகேங்களா. ஜஸ்ட் நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இதில் அடிப்படையாக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், மீராபாய் சன்னு அப்படின்றாங்க வெயிட் லிஃப்டர், மீராபாய் சன்னு அப்படின்றாங்க வெயிட் லிஃப்டர். அத்லெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேர் பரிச்சயமாக தெரிஞ்சிருந்தாலும் அவங்க எந்தெந்த கேம் எந்தெந்த ஸ்போர்ட்டை பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பிரைமரி அது தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கலாம், என்னென்ன கேட்டகரி என்ன மெடல்ன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். மீராபாய் சன்னுன்றாங்க ஒரு வெயிட் லிஃப்டர். ஓகே ஃபைன். இதுதான் நம்மளுக்கு பேசிக்ஸ். ஸோ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஆசியா கோப்பை அப்படின்றது உங்களுக்கு இந்தியா வென்றது. ஓகே. பாரத தடகள சாம்பியன்ஷிப்னு பார்க்கும்போது நெதர்லாந்து வந்து 25, இந்தியா வந்து 22. அண்டர் 20 FIFA வேர்ல்டு கப் அப்படின்னு பார்க்கும்போது அர்ஜென்டினாவை வீழ்த்தி யார் மொரோக்கோ வென்றது. உலக பளு தூக்குதல். ஓகேங்களா. வேர்ல்டு வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மீராபாய் சன்னு அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சில்வர் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மீராபாய் சன்னு இஸ் வெயிட் லிஃப்டர், சில்வரும் ஜெயிச்சிருக்காங்க, பிரான்ஸும் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே அடுத்தது போயிடலாமா. ஃபைன். பேரா பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப். பேரா அப்படின்றது உங்களுக்கு பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் இருக்காங்களா, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி. அதில் பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சைனா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகேங்களா. எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்டில் நடந்திருக்கு. இது ஓகே. வேர்ல்டு பேரா பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சைனா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்திருக்காங்க. ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுல்தான் ஆஃப் ஜோஹர்ன்றது எந்த கேமை பேஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி. ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் வருஷம் வந்து யார் ஜெயிச்சாங்கன்னு கேட்கலாம். ஸ்டார்டிங்னு பார்க்கும்போது இந்த கப்பு வந்து எந்த கேமோட அசோசியேட் ஆயிருக்கு, இந்த கப்பு வந்து எந்த கேமோட எந்த ஸ்போர்ட்டோட அசோசியேட் ஆயிருக்குன்னு கேட்கலாம். அப்போ சுல்தான் ஆஃப் ஜோஹர் அப்படின்றது ஹாக்கியோட அசோசியேட் ஆயிருக்குன்றது நமக்கு தெரியும். ஓகே இதோ பாருங்க இங்கே போட்டிருக்கு, இந்தியா மென்ஸ் ஹாக்கி டீம், இந்தியன் ஜூனியர் மென்ஸ் ஹாக்கி டீம் ஒன் த சில்வர். ஓகேங்களா. யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ ஜெயிச்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு கோல்டு போகும், ரன்னர் அப்பு தோத்தவங்களுக்கு சில்வர் போகும். ஸோ இந்தியாவுக்கு சில்வர் போயிருக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு கோல்டு போயிருக்கு. ஓகேங்களா. சுல்தான் ஆஃப் ஜோஹர் அப்படின்னு ஒரு ஹாக்கி பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கப்பு, அதில் கோல்டு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கு, சில்வர் வந்து இந்தியாவுக்கு வந்துருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வேர்ல்டு ஆர்ச்சரி பேரா சாம்பியன்ஷிப். ஓகேங்களா. வேர்ல்டு ஆர்ச்சரி பேரா சாம்பியன்ஷிப். ஓகேங்களா. அதில் ஷீதல் தேவின்றவங்க கோல்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு என்ன பேசிக்காக தெரிஞ்சிருச்சு, ஷீதல் தேவின்றவங்க ஒரு பேரா அத்லெட்டு, ஸ்பெசிஃபிக்காக என்ன கேம் இருக்காங்க, என்ன ஸ்போர்ட்டை பேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ச்சரி. ஓகேங்களா. ஸோ அப்போது ஆர்ச்சரி பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ மீராபாய் சன்னுன்றாங்க வெயிட் லிஃப்டரு. ஓகேங்களா. பேரான்னு வரும்போது உங்களுக்கு பேரா ஆர்ச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீதல் தேவி. இது தெரிஞ்சிருந்தா ஓகே. ஓகேங்களா. ஸோ கோல்டு ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது மிலானா கோர்ஷியா 26 வின்டர் ஒலிம்பிக்ஸ். ஓகே மிலானா கோர்ஷியா 2020 இப்போ நடக்கல, பட் இப்போ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ வின்டர் ஒலிம்பிக்ஸ். ஸோ வின்டர் ஒலிம்பிக்ஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிலானோ கோர்டினா அப்படின்றது, மிலான்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேங்களா. அதில் டார்ச் பேரரா, ஒலிம்பிக் டார்ச் பேரரா யார் இருக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அபினவ் பிந்த்ரா. நம்மளோட இந்தியா பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஷூட்டரான யார் அபினவ் பிந்தர் தான் என்ன பண்ணியிருக்க போகிறாங்க, அவங்க நம்மளுக்கு கோல்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க, ஒலிம்பிக் டார்ச் பேரராக இருக்க போகிறாங்க. இது முக்கியமான இன்ஃபர்மேஷன் இல்லையா, நம்ம இந்தியா சம்மந்தப்பட்டது இல்லையா. ஸோ இது தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ 26 வின்டர் ஒலிம்பிக்ஸ் வந்து மிலானில் நடக்க போகுது, இட்டலி. ஸோ டார்ச் பேரராக யார் இருக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அபினவ் பிந்த்ரா. ஓகே ஃபைன். ஒரு வாட்டி தமிழில் பார்த்துலாமா. ஸோ உலக பேரா பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பில் ஈஜிப்டில் நடந்தது, ஜெயித்தது வந்து சீனா. சுல்தான் ஆஃப் ஜோஹரில் வந்து ஜெயிச்சது ஆஸ்திரேலியா, தோத்தது இந்தியா. ஓகேங்களா. இந்தியா ஜூனியர் ஆடவர் ஜூனியர், ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம், ஜூனியர் ஆடவர் ஹாக்கி என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவிடம் தோற்று வெள்ளி வென்றது. ஸோ அப்போது ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சிருக்காங்க ஃபைனல்ஸில், இந்தியா தான் தோற்றுருக்காங்க. உலக வில்வித்தை. ஓகேங்களா. வில்வித்தை ஷீதல் தேவி அப்படின்றாங்க வில்வித்தை வீராங்கனை. ஓகே உலக வில்வித்தை பாரா சாம்பியன்ஷிப்
2025ல பார்த்தீங்கன்னா ஷீதல் தேவி அப்படின்றவங்க தங்கம் வென்றிருக்காங்க. ஓகே, வெரி குட். ஓகே, தங்கம் வென்றிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸாக இருக்கும். மிலானோ கோர்டினா 26 குளிர்கால ஒலிம்பிக்ஸ், வின்டர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு மிலானில் நடக்க போகுது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அபினவ் பிந்த்ரா அப்படின்றவங்க ஒலிம்பிக் ஜோதி ஏந்தி வர போகிறாங்க. இது 2026 தான் நடக்க போகுது, இப்போ இல்லை 2026 தான் நடக்க போகுது. அடுத்த செட் ஆஃப் நியூஸ் பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் ஃபார்முலா 1. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்போர்ட்டுங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, நிறைய பிரிக்ஸ், நிறைய ஓப்பன் அப்படி சொல்லி நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் இயர் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே, கேலண்டர் எடுத்துட்டாங்களே உங்களுக்கு நிறைய டோர்னமெண்ட் நடக்கும். ஸோ ஆனால் வந்து நீங்கள் ஜெயிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிச்சயமான பேர் ஒரு 2-3 பேர் தான் உங்களுக்கு கண்டினியூஸாக ஜெயிச்சிட்டே வருவாங்க. எல்லா டோர்னமெண்ட்டும் வந்து ஒரு டோர்னமெண்ட் ஒருத்தர் நம்ம ஜெயிக்க மாட்டாங்க. ஒருத்தரோ 2 பேரோ இல்லை 3 பேரை தான் வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸை ஜெயிச்சிட்டே வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் இருக்காங்களே, அந்த ஸ்போர்ட்ஸ் மேனு, அவங்களை எடுத்துகிட்டு அவங்க என்னென்ன கப்பு ஜெயிச்சிருக்காங்க அப்படி நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெவலில் நம்ம பார்த்துடலாம் க்ரானாலஜிக்கலி. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் F1 ரேசர் இவங்க என்னென்ன டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க இந்த கேலண்டர் இயரில், இந்த F1 ரேசர் இருக்காங்க இவங்க என்னென்ன டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஓகே, ஃபைன். ஸோ ரொம்ப முக்கியமான பேர் வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் என்ன ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா US கிராண்ட் பிரிக்ஸ். இது கொஞ்சம் ஃபெமிலியரான இம்பார்ட்டண்டான ஒரு கிராண்ட் பிரிக்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபார்முலா 1 ரேசிங் டோர்னமெண்ட்டோட பேர் வந்து US ஓப்பனு. ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். இந்த நேம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு இந்தியா டு ஹோஸ்ட் 2026ல பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. ஓகேங்களா, அது குறிப்பாக நியூ டெல்லியில் நடக்க போகுது. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி வின்டர் ஒலிம்பிக்ஸ் 2026 எங்கே நடக்குது, இட்டலியில் நடக்குது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோமோ, அதே மாதிரி 2026 உங்களுக்கு பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இந்தியாவில் தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் உங்களுக்கு US ஓப்பன். இந்த US ஓப்பன் அப்படின்றது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ். இந்த US ஓப்பன் அப்படின்றது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ். டென்னிஸில் உங்களுக்கு கிராண்ட் ஸ்லாம்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, US ஓப்பன் இருக்கும், ஆஸ்திரேலியன் ஓப்பன் இருக்கும், ஃப்ரெஞ்ச் ஓப்பன் இருக்கும். ஓகேங்களா, விம்பிள்டன் இருக்கும். இது ரொம்பவே 4மே முக்கியமான ஒரு கிராண்ட் ஸ்லாம்ஸாக இருக்கும். அப்போது அட்லீஸ்ட் இந்த 4 யார் ஜெயிச்சிருக்கான்னு தெரியணும். ஓகே, அந்தந்த வருஷத்தில் கேலண்டர் இயர்ல யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு தெரியணும். ஸோ அப்படி பார்க்கும்போது US ஓப்பனில் மென்ல ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்லோஸ் அல்கராஸ். ஓகேங்களா, மென்ல ஜெயிச்சது கார்லோஸ் அல்கராஸ். இவர் ஸ்பெயினை சேர்ந்தவர், கார்லோஸ் அல்கராஸ். அதே மாதிரி இவங்க ஆரியானா சபலெங்கா. ஓகேங்களா, ஆரியானா சபலெங்கா உங்களுக்கு அவங்களும் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு விமன் பார்த்தீங்க அப்படின்னா US ஓப்பன் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆரியானா சபலெங்கான்றாங்க பெலாரஸை சேர்ந்தவங்க தானே, நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா, ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்க. க்ரௌடில் ஏதாவது சத்தம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து காமாக கம்போஸ்டாக சிரிச்சுட்டு வந்து அவங்கள வந்து அட்ரஸ் பண்ணுவாங்களே தவிர கோவப்பட்டு அக்ரெசிவாலாம் இருக்க மாட்டாங்க. கேமில் ஆடுறது வேற, பட் மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு வரும்போது ரொம்ப காமாக கம்போஸ்டாக இருப்பாங்க. அதனால் அதுவே வச்சு நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸில் நம்ம பார்த்துருப்போம், நிறைய நியூஸ்லாம் வந்துருக்கு. ஓகேங்களா, ஃபைன். ஸோ US ஓப்பனில் வந்து US ஓப்பன்றது டென்னிஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டோர்னமெண்ட், ஒன் ஆஃப் த 4 கிராண்ட் ஸ்லாம்ஸ். மென்ல ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்லோஸ் அல்கராஸ். ஹி பிலாங்ஸ் டு ஸ்பெயின். கண்ட்ரி கூட செகண்டரி தான், ஆல் பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விமன்ல பார்த்தீங்கன்னா ஆரியானா சபலெங்கா, ஷி பிலாங்ஸ் டு பெலாரஸ். இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா பெட்டர். அதுக்கப்புறம் ஏஷியா ஹாக்கி, ஏஷியா கப்பு ஹாக்கியில் எப்படி கிரிக்கெட்டில் ஏஷியா கப்பு வந்து உங்களுக்கு இந்தியா ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹாக்கியில் ஏஷியா கப்பு உங்களுக்கு இந்தியா தான் ஜெயிச்சிருக்கு 4th டைம். எத்தனாவது முறைன்றதுலாம் நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டாம். யாரை பீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க 4-1 கோல் கணக்கில். ஓகேங்களா, ஸோ இந்தியா பீட் சவுத் ஆஃப்ரிக்கா இன் ஏஷியா கப் இன் ஹாக்கி. ஏஷியா கப்ன்றது பொதுவான பேர் தான், கிரிக்கெட்டில் நடக்கலாம், ஹாக்கிலையும் நடக்கலாம். நெக்ஸ்ட் FIFA 2026 ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடக்குது இல்லையா, அதோட மேஸ்காட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, USA பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிளட்ச்சு, கனடா பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய மேப்பிள், மெக்சிகோ பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாயு. ஓகேங்களா, ஸோ கிளட்ச்சு ஃப்ரம் USA, மேப்பிள் ஃப்ரம் கனடா, ஜாயு ஃப்ரம் மெக்சிகோ. இதுதான் உங்களுக்கு FIFA 2026ஓட மேஸ்காட்ஸாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது கிராண்ட் பிரிக்ஸை பார்க்கும்போது US கிராண்ட் பிரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்முலா 1ல நடந்திருக்கு, மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். ஓகேங்களா, அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இந்தியாவில் நடக்க போகுது 2026. ஓகேங்களா, US ஓப்பன் டென்னிஸ் டோர்னமெண்ட் கிராண்ட் ஸ்லாம் ஜெயிச்சது வந்து கார்லோஸ் அல்கராஸ் அண்ட் ஆரியானா சபலெங்கா. ஓகே, ஏஷியா கப் ஹாக்கி நடந்தது வந்து ஜெயிச்சது வந்து இந்தியா சவுத் கொரியாவை பீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. 2026ஓட FIFA மேஸ்காட்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு USA பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மேஸ்காட்ஸ், கனடா வந்து மேப்பிள், அதே மாதிரி வந்து ஜாய் வந்து ஃப்ரம் மெக்சிகோ, அதே மாதிரி USA பேஸ் பண்ணி கிளட்ச். ஓகேங்களா, ஃபைன். இதெல்லாமே வந்து 2026ஓட மேஸ்காட்ஸ். தமிழ் ஒரு வாட்டி பார்த்துடலாமா? இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், கிளட்ச், மேப்பிள், ஜாயு அப்படின்றது அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்தியா 4வது ஆசிய கோப்பை ஹாக்கி பட்டத்தை வென்றது, தென்கொரியாவை வீழ்த்தியது. ஓகே, அதே மாதிரி அமெரிக்காவுடன் பட்டத்தை பாதுகாத்தார் அரினா சாப்லங்கா. அல்கராஸ்ன்றது அமெரிக்கா ஓப்பன். ஓகே, புதுதில்லியில் 2020 உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பை இந்தியா நடத்துகிறது. ஓகே, 2026 தான். அப்புறம் ஃபார்முலா 1 பார்த்தீங்கன்னா US கிராண்ட் பிரிக்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், அடுத்தது இட்டாலியன் கிராண்ட் பிரிக்ஸ். ஓகேங்களா,
அதே மாதிரி ஃபார்முலா 1 தான் இந்த வாட்டி ஜெயிச்சதும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். ஸோ ஃபார் பார்க்கும்போது யூஎஸ் ஜெயிச்சதும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தான், இட்டாலியன் ஜெயிச்சதும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தான். அவ்வளோதான், ஃபைன். இதோட நம்ம கவுண்ட்டை நம்ம அப்படியே கால்குலேட் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு, அதில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஃபைனல்ஸுமே இங்கிலாந்துக்கே கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பார்க்கும்போது ஃபைனல்ஸ் வந்து இங்கிலாந்து தான் கொடுத்துருந்தாங்க ஹோஸ்டா, கரெக்ட் தானே? லாஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் பார்க்கும்போது அது எல்லாமே உங்களுக்கு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் எங்கே நடந்திருக்குன்னா இங்கிலாந்து தான். அதே மாதிரி கண்டினியூஷனில் 27 ஆகட்டும், 29 ஆகட்டும், 2031 ஆகட்டும், இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்தந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புமே ஃபைனல் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் தான் நடக்கும். ஓகேங்களா? ஹோஸ்டிங் ரைட்ஸ் வந்து இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் கிரிக்கெட் போர்டு, அது சேர்ந்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு போர்டு தான். பட் இங்கிலாந்துக்கு தான் கொடுத்துருக்காங்க ஹோஸ்ட் ரைட்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் ஜானிக் சின்னர். ஓகேங்களா? ஜானிக் சின்னர் அப்படின்றவங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விம்பிள்டன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ விம்பிள்டன்றது அகெயின் உங்களுக்கு டென்னிஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கிராண்ட் ஸ்லாம்ஸு. அதை வந்து இந்த பர்டிகுலர் இயரில் ஜெயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு மென் வந்து ஜானிக் சின்னர். இவர் வந்து இட்டாலியை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஜானிக் சின்னர் அப்படின்றது இட்டாலியை சேர்ந்தவர். ஈகா ஸ்வியாடெக். ஓகேங்களா? ஈகா ஸ்வியாடெக் அப்படின்றவங்க போலண்டை சேர்ந்தவங்க. ஈகா ஸ்வியாடெக் அப்படின்றது போலண்டை சேர்ந்தவங்க. ஸோ அப்போ விம்பிள்டன்றது கிராண்ட் ஸ்லாமு டென்னிஸு. மென்ல ஜெயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜானிக் சின்னர், விமனில் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா ஈகா ஸ்வியாடெக். ஓகே, யூஎஸ் ஓப்பன் பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விம்பிள்டன் இப்போ பார்க்குறோம். ஃபைன். அதுக்கப்புறம் ஜப்பான் ஓப்பன் பேட்மிண்டன். ஜப்பான் ஓப்பன் உங்களுக்கு பேட்மிண்டன் டோர்னமெண்ட். ஸோ இதில் வந்து ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனாவை சேர்ந்த ஷி யுக்கி. சைனாவை சேர்ந்த ஷி யுக்கி அப்படின்றாங்க. சைனாவோட மென்ஸ் சிங்கிள் சைடம் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி விமன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சவுத் கொரியாவோட ஆன் சி யாங். ஓகேங்களா? சைனாவில் யுகி, சவுத் கொரியாவில் யாங் அப்படின்றவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜப்பான் ஓப்பன்றது பேட்மிண்டன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டோர்னமெண்ட், அது தெரியணும். மென்னில் ஜெயிச்சது யார், விமனில் ஜெயிச்சது யார்? ஸோ மென்னில் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய யுகி, விமனில் பார்த்தீங்க அப்படின்னா யங், இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆங் சி யங் அப்படின்றவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? தமிழ் ஒரு வாட்டி பார்த்துடலாமா? ஸோ ஜப்பான் ஓப்பன் பேட்மிண்டன் அப்படின்றது உங்களுக்கு ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சீனாவின் ஷியூகி அப்படின்றவங்க சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. மகளிர் ஒற்றையர் அப்படின்றதுல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தென்கொரியாவின் ஆங் சியாங் யங் அப்படின்றவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஜானிக் சின்னர் வந்து முதல் விம்பிள்டன், அதே மாதிரி அவங்களோட ஃபர்ஸ்ட் டைட்டில் விம்பிள்டன் டைட்டில். ஆனால் விம்பிள்டனில் ஜெயிச்சது இந்த வாட்டி ஜெயிச்சது யாருன்றது மட்டும் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்த விம்பிள்டன் பார்க்கும்போது ஈகா ஸ்வியாடெக் அப்படின்றாங்க, போலண்டை சேர்ந்தவங்க, அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அப்கமிங் ஐசிசி டெஸ்ட் டோர்னமெண்ட்ஸ் அப்படி பார்க்கும்போது 2027 ஒன்று இருக்குது, 2029 இருக்குது, 2031 இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஃபைனல்ஸ் எங்கே நடக்கும்னா இங்கிலாந்து தான் நடக்கும். அந்த போர்டுக்கே கொடுத்துட்டாங்க ஹோஸ்டிங் ரைட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு யூஎஸ் கிராண்ட் பிரிக்ஸ், அதுவும் F1 ஃபார்முலா ரேஸ் ஈவெண்ட் தான், அதுவும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தான் ஜெயிச்சிருக்காங்க. இட்டாலியன் கிராண்ட் பிரிக்ஸும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து பார்க்கலாமா? ஃபைன். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நியூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏஷியன் ஜூனியர் சாம்பியன்ஷிப் இருக்கா? ஸோ ஏஷியன் ஜூனியர் சாம்பியன்ஷிப் வந்து உங்களுக்கு பேட்மிண்டன் பேஸ் பண்ணியிருக்கு. இதில் யார் ஜெயிச்சிருக்காங்க விமென்ஸ் டூ அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவை சேர்ந்தவங்க ஜெயிச்சிருக்காங்க. தான்வி அப்படின்றவங்களும் வெனாலா அப்படின்றவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? தான்வி அப்படின்றவங்களோ வெனாலா அப்படின்றவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க வந்து உங்களுக்கு விமென்ஸை சேர்ந்த சிங்கிள்ஸ் டூ. ஓகே, அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் செஸ்லேயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட். ஓகேங்களா? சூப்பர் யுனைடெட் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ். இதை ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாக்னஸ் கால்சன். ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு நேம் when it comes to செஸ். ஸோ மேக்னஸ் கால்சன், நார்வேயை சேர்ந்த மேக்னஸ் கால்சன் அப்படின்றவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ இந்த நியூஸ் வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து நம்ம திருப்பி வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து என்ன இருக்குன்னா ஸ்போர்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வீடியோஸில் அடுத்த இருக்கக்கூடிய நியூஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.